ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கல்யாணம் ஆகிருக்கு இப்போ தான் அப்படின்றதுனால சோழன் வேலைக்கு கூட போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நீலா அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீ கூட ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை அப்படின்னு சோழன் கேட்டதுக்கு, உங்களை மாதிரி நான் ஒன்றும் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு லீவ் போடுறவ கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் மற்றவங்க எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. நீலா ஒர்க்கை முடிச்சுட்டு மதிய டைமில் சும்மா தான் இருக்காங்க. வீட்டில் யாருமே கிடையாது. நடேசன் கூட ஆக்சுவலி சவாரிக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் சோழனுக்கு வீட்டில் இருக்கவும் செம்ம போர் அடிக்குது. நிலா நீ நானும் ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்றாங்க. என்ன சோழன் செய்ய சொல்கிறீங்க? ஏன் போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. ஆமாம் விளையாடலாம் தான், என்ன விளையாடலாம் அப்படின்றாங்க. நீங்களே சொல்லுங்கள் சோழன் அப்படின்னவும், சரி சோழன் நம்ம பேசாமல் விளையாடுறத விட ஏதாச்சும் வேலை செய்யலாமா அப்படின்றாங்க. வேலையா, அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்றாங்க. சும்மா இருக்க போர் அடிக்குது, விளையாடலாமான்னு கேட்குறீங்க, அதே வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் வேலையை செய்யலாமான்னா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, நான் அதை சொல்லலை. வேலையெல்லாம் எல்லாரும் இருக்கிறம்போது கூட நீ சொல்லு, நான் செய்கிறேன். ஆனால் இப்போது நீ நானும் மட்டும்தானே இருக்கோம், அதான் ஏதாச்சும் விளையாடலாமான்னு கேட்குற அப்படின்னு உடனே, என்ன சோழன் ஆளே ஒரு மார்க்கமாக இருக்கீங்க, உங்கள் பேச்சே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்றாங்க. நிலா அப்படின்னும் சோழன் அப்படின்றாங்க. நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னவும், அப்போது திரும்பவும் நிலா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நைட்டே முடிஞ்சு போன ஒரு விஷயம், இதுக்கப்புறமும் கற்பனை வளர்த்துக்கக்கூடாது, வாங்க போய் ஏதாச்சும் வேலை செய்யலாம், கிச்சனில் பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னது கிச்சன்லையா அப்படின்னு. ஆமாம் வாங்க, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக பொருளெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நிலா ஸ்டூல் வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் தொடச்சி கொடுங்க, அதுக்குள்ளே நான் மேலே தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி வேறு வழி இல்லைன்னு சோழனும் போகிறாங்க. அப்புறம் நிலா மேலே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கவும் சோழன்கிட்ட சோழன் அதெல்லாம் தொடச்சிட்ருக்காங்க. தொடச்சி அவர் கீழே வச்சிட்ருக்காரு. நிலாவும் மேலே இருக்கிற ஸ்லாப்லாம் துடைக்கும் போது நிலாவோடைய கண்ணில் தூசி விழுந்துடுது. ஸோ அதை தேய்ச்சிட்டே இருக்காங்க. சோழன் கண்ணில் தூசி விழுந்துடுச்சு அப்படின்னும், சரி நிலா நீ இறங்கு கீழே, நான் தூசி ஊதி விடுறேன், அப்புறமா ஏறி துடைப்பேன் அப்படின்னும், இல்லை என்கிட்டயாச்சும் துடைக்க சொல்லி விட்டுருக்கணும், நீ ஏன் ஏறி துடைச்ச நிலா அப்படின்றாங்க. இல்லை சோழன் என் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஏறினேன் அப்படின்னும், சரி இறங்குன்னு சொல்கிறாங்க. கண்ணில் தூசி விழுந்ததுனால கீழே இறங்கும் போது நிலா ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாங்க. சோழன் பார்த்து நிலா அப்படின்னு சோழன் பிடிக்கும்போது நிலா சோழன் மேலே விழுந்து ரெண்டு பேரும் உருண்டு பிறண்டு கிச்சன் சரி பண்ணுறன்ற பேரில் கிச்சனை நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ விழுந்த கடுப்பில் நிலா ஒரு பக்கம் மாவு பாக்கெட்டை தூக்கி போட, அதே மாதிரி சோழன் தூக்கி போட ஒரு நாஸ்தி பண்ணிட்டாங்க. நிலா கிச்சனை பாரு அப்படின்னும், இதுக்கு பேசாமல் நம்ம ரூம்லேயே விளையாடிட்டு இருந்திருக்கலாமா, இப்போ பாரு அப்படின்னும், ஐயோ அண்ணனும் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும் சோழன் அப்படின்னும், நிலா வேலைக்கு மேலே வேலையாகி போச்சு, இது நமக்கு தேவையா அப்படின்னு இருக்கோம், எல்லாம் உங்களால தான் சோழன் அப்படின்னும், நான் என்ன பண்ணேன், பொன்னாட்டி கீழே விழுக போனேன், அவளை பிடிக்க போனேன், தாங்கி பிடிச்சேன், வேற என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம் இவர் அப்படியே தாங்கி பிடிச்சாரு, முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் சோழன், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னும், அப்போ நானே அப்படின்றாங்க. நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணுங்கள், அப்புறமா ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. வீட்டில் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி ஒரு வழியாக சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாங்க. சோழன் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்னும், குளிக்கணுமா அப்படின்னும், போங்க சோழன் அப்படின்னும் போயிட்டு திரும்பவும் குளிச்சுட்டு வராங்க. நிலா குளிச்சுட்டு வந்துட்டேன், சரி வேறு எங்கேயாச்சும் அடையாளம் இருக்கா அப்படின்னும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க. இல்லை சோழன் ஓகே தான் அப்படின்றாங்க. இந்த வாரின மாவெல்லாம் எங்கே கொட்டுறது, வெளியே கொட்டினா தெரிஞ்சிருமே அப்படின்னும், பேசாமல் தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுவோமா அப்படின்றாங்க. அப்போ கூட வெள்ளையாக இருக்கும்ல அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் சோழன், துணி பவுடர் அப்படி அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு அது மறைக்க ஒரு தில்லால் அங்கடி வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ராடு சோழன், நீங்கள் உங்களோட சேர்ந்து என்னையும் நிறைய ஃப்ராடு பண்ண வச்சுட்டீங்க இப்போ அப்படின்னு நீலாவும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். பின்ன புருஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே பொண்டாட்டி இருக்கணும், பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி புருஷன் மாறணும்னு நினச்சேன், முடியல, அதான் நீயே மாறிட்டல, எனக்கு ஏற்ற மாதிரி விடு அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா ஹனி என்ன ஒரே ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னுவோம், நிலாவுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்குது, டே என்னடா கேட்குற நீ அப்படின்னும், இல்லை நீ நாங்கள் வீட்டில் யாருமே இல்லை அதான் கேட்டேன் அப்படின்றாங்க. போர் தான் அடிச்சிச்சு பல்லவா, அண்ணன் கூட போர் அடிச்சிச்சு ஏதாச்சும் விளையாடலாமான்னு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நிலா வேற உளற இல்லாங்களா, அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னும், அப்புறம் நானும் நிலாவை சேர்ந்து கிச்சன்லாம் க்ளீனாக பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அப்படியா,
என்னது இது ஆச்சரியமாக இருக்கே, அண்ணன் இதெல்லாம் செய்யாது அப்படின்னும், அண்ணி சொல்லி அண்ணன் செய்யாமல் இருக்க முடியுமாடா அப்படின்னு போய் பார்க்குறாங்க பல்லவன். பரவாயில்லையே நீ சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ராடக்ட்லாம் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பல்லவா, இந்த கிச்சனுக்கு பிசுப்பு கரை இதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் செவத்தில் ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் ஒட்டுறதுக்காக அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் அண்ணி, நீங்கள் வீட்டையே டோட்டலாக மாற்றிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கோம் நிலா கிட்ட. அப்போது நிலா சொல்கிறாங்க, பல்லவா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் சம்பாதிச்சிட்டு வந்து மட்டும் என்கிட்ட கொடுங்க, அப்புறம் மொத்தமாக வீட்டையே மாற்றிடுறேன். முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டையே இடிச்சிட்டு நானே டிசைன் பண்ணி நம்ம வீட்டை சூப்பராக கட்டலாம் அப்படின்னுவோம். சூப்பர் அண்ணி, நீங்கள் டிசைன் பண்ண சேரண்ணன் கட்ட, நம்ம சோழண்ணன் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்க, பாண்டியனும் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்க, வீட்டை சூப்பராக கட்டிடுங்க. அப்படியே எனக்கு மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டிடுங்க, லிஃப்ட் வசதியெல்லாம் வைங்க அண்ணி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பால்கனியில் படுத்துக்கிட்டு நல்ல வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் நீ. அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் வெயிலாக படணும் அப்படின்னுவோம். பாத்தியா நீலா, இவனுக்கு கற்பனையை, இவன் மட்டும் நல்லா படித்து பெரியாளாகி சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்க மாட்டானா, நாம் எல்லாம் சம்பாதிச்சிட்டு வந்து இவனுக்கு டெரரிஸ்டில் வீடு கட்டணுமா பாத்தியா அப்படின்னு பயங்கர காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க சோழன், கண்டிப்பாக பல்லவா கட்டிடலாம் வீடு பல்லவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து சேரன் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா நிலா இன்னைக்கு நைட் என்னப்பா சமைக்கலாம் அப்படின்றாங்க. அண்ணா எதுக்கு நான் இப்போ தான் வேலையிலேருந்து வந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு சமைக்கணும், ஏதாச்சும் சிம்பிளாகவே செய்யுங்க அப்படின்னுவோம். என்ன நிலா சிம்பிளாவா, ஏதாச்சும் விருந்து சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்னுவோம். விருந்து சமைச்சா எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா அப்படின்னுவோம். கண்டிப்பாக அப்படின்னுவோம். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நிலாவுக்கு வந்து அவங்களுடைய அப்பா கால் பண்ணுறாங்க. நிலா அவங்க அப்பா கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்பா எப்படி இருக்கீங்க, அண்ணன் அண்ணி அம்மா எல்லோரும் எப்படி இருக்காங்க, ஊருக்கு போயிட்டீங்களா, அங்கே பிஸ்னஸில் எப்படி போகுதுன்னு சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போகுது நிலா, என்ன நீ இல்லாதது தான் குறை, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். சரிங்கப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு. சரிப்பா வைக்கட்டுமா அப்படின்னுவோம். நிலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதாம்மா நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னுவோம். சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னுவோம். இல்லைப்பா நிலா, உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில் உங்கள் ஆசைப்படியே நடந்துடுச்சு. ஆனால் இங்கே திருவண்ணாமலையில் நான் ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேம்மா உனக்கும் சோழனுக்கும் அப்படின்னு. உடனே நிலா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்கு அப்பா திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. நிலா லைன் இருக்கியாம்மா அப்படின்னுவோம். இருக்கேன்ப்பா. எதுக்குப்பா அதெல்லாம் வீணாக செலவு பண்ணி விடுங்கப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ ஏன் ரிசப்ஷன் வைக்கிறீங்கன்னு உங்களை தான்ப்பா எல்லாருமே கேட்பாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு இங்கேயே ஆல்ரெடி இவங்க எல்லாருமே ரிசப்ஷன் வச்சுட்டாங்கப்பா அப்படின்னுவோம். அதனால தான்மா சென்னையில் வைக்காமல் திருவண்ணாமலையில் வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னுவோம். வேண்டான்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைம்மா, உன் ஆசைப்படி எப்படி எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி எங்கள் ஆசைப்படியும் நடக்கணும் இல்லைம்மா. உனக்கு கல்யாணம் எப்படி எப்படியோ பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோங்க, ஆனால் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடுச்சு. அட்லீஸ்ட் ரிசப்ஷன் ஆச்சு நாங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணி கிராண்டாக செய்கிறோமே, நீயும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக வரணும், வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய மண்டபமாக புக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்பா நம்ம வீடு அரண்மனை மாதிரி இருக்கிறப்போ எதுக்குப்பா மண்டபம்லாம் புக் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் செலவு வேணாமா அப்படின்றாங்க. சரி நிலா நீ சொல்லிட்டல, சரி நம்ம வீட்டிலானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம், நீ இந்த விஷயத்த மட்டும் சேரன் தம்பிக்கிட்ட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறியா அப்படின்னுவோம். இப்போவும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னுவோம். ப்ளீஸ்மா நிலா எங்கள் ஆசைக்காக அப்படின்னுவோம். சரிப்பான்னு நிலா கடைசியாக ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க. ஃபோன் பேசிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி நிலா டல் ஆயிடுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சேரன் சோழன் எல்லாருமே என்னாச்சுப்பா நிலா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா அப்பா தானே கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னுவோம். தெரியுமேப்பா, இப்போ தானே பேச போனேன், என்னப்பா சொன்னார் அப்படின்னுவோம். இல்லைண்ணா அவர் ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றாங்க. என்ன நிலா சொல்கிறது திடீர்னு, அதான் நம்ம இங்கேயே ரிசப்ஷன் எல்லாம் ஏற்கனவே வச்சாச்சு இல்லை அண்ணன் ஆசைப்படி, அதுக்கப்புறம் கல்யாணம், நமக்கு எத்தனை டைம் கல்யாணம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் ரிசப்ஷனா அப்படின்றாங்க. ஆமாம் சோழன், இதுக்காக தான் நான் வேண்டான்னு எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன், ஆனால் சென்னையில் தானே நீங்கள் அங்கே தானே ரிசப்ஷன் நடத்துனீங்க, நான் அம்மா எல்லோரும் சேர்ந்துன்னு இங்கே திருவண்ணாமலையில் வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னுவோம். நிலா அவர் சொல்கிறதும் சரிதானப்பா, முதல்ல உங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு ரிசப்ஷன் வச்சுச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினீங்க, 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு இங்கே சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிட்டோம், அப்பா அம்மா ஆசைப்பட்டு அவங்க அங்கே பெருசாக ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இது உள்ள தப்பு இல்லையே
ஓகேம்மா அப்படின்னு சரின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நிலா அமைதியாக யோசிக்கிறாங்க. சரி விடு நிலா, அண்ணன் சொல்கிற மாதிரி அவங்க ஆசையை ஏன் கெடுக்கணும் அப்படின்றாங்க. என்னென்ன ரிசப்ஷன் வச்சா மாப்பிள்ளைக்கு நல்லா பெருசாக ஏதாச்சும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறியா என்ன அப்படின்றாங்க. என்னடா கிடச்சிட போகுது, அவர் செலவு பண்ணி ரிசப்ஷன் வைக்க போகிறாரு. நம்ம வீட்டு ஆளுங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது முழுக்க முழுக்க நிலாவுடைய வீட்டு ஆளுங்க, அதாவது அவங்க அம்மா அப்பாவுடைய ரிலேட்டிவ் மட்டும்தான் அங்கே வருவாங்க. மொய் எல்லாமே இது எல்லாமே நிலாவுடைய அப்பா அம்மாவுக்கு தான் சேரப்போகுது, நமக்கு வரப்போகுது. மிஞ்சி மிஞ்சி போனால் நீ அண்ணன் பாண்டி எல்லாரும், அவ்வளோதான். வேறு யார் இருக்க போகிறாங்க அங்கே? நம்ம ஆளுங்க வந்து மற்றவங்க யார் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் எனக்கு மொய் கொடுத்து அப்படியே ரொம்பிட போகுது அப்படின்னு சோழன் சொல்லவும் அப்புறம் அதுவும் சரிதானன்னு பல்லவன் சொல்லிடுறாங்க. இதில் நமக்கு எந்த யூஸும் இல்லை, நிலாவுடைய அப்பா அம்மா வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வச்சுட்டு போகட்டும்னு சோழன் சொல்லிடுறாரு. சரிப்பா நிலா, நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, போப்பா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னும் சரின்னு சொல்லிட்டு நிலா ஒரு ரூம்குள்ளே போகவும் அதுக்கப்புறம் இவங்களும் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழனும் தூங்க போகிறாரு. என்னென்ன இன்றைக்கும் பாய் போடவா அப்படின்னு பல்லவன் கேட்கவும் ஏய் பிச்சு போடவா, இனி எனக்கு இங்கே இடமே கிடையாது உள்ளதா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஏன்டா அவனை வம்பிழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னுவோம். அண்ணன் இல்லாதது என்ன உனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, அதான் நாங்கள் 3 பேரும் இருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சும்மா கலாச்சாரம் அண்ணன் அப்படின்னுவோம். நிலா சோழன் உள்ளே போயிட்டு ரூம் லாக் பண்ணிவிட்டு போய் படுக்கலான்னு சொல்லிட்டு சோழன் படுக்குவோம். என்ன நிலா உட்காந்து என்ன யோசிச்சுட்ருக்க, தூங்கு அப்படின்றாங்க சோழன் இருந்துக்கிட்டு. இல்லை சோழன் அப்படின்னு, என்ன அப்பா சொன்னதையே யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு. ஆமாம் சோழன், திடீர்னு ரெப்சன் வைக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னுவோம். என்ன நிலா இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற, சாதாரண ஒரு ரிசப்ஷன் தானே, நான் உன் கூடவே தானே இருக்க போகிறேன், என்ன ஆக போகுது அப்படின்னுவோம். இல்லை சோழன், நான் வந்து இந்த ரிசப்ஷனே வேணான்னு எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சோழன் வந்து, எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அண்ணன் பாண்டி பல்லவன் நீங்கள் எல்லாருமே உலகமானு ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டேன், அவங்க எல்லாருமே நான் அடியோட வெறுத்துட்டேன் சோழன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திரும்பவும் அங்கே போகணும், அவங்களோட சொந்தம் கொண்டாடணும், அங்கே போய் ரிசப்ஷனுக்கு வைக்கணும் அப்படின்னாவே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு நிலா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாலும் நிலா இங்கே பார், இப்போ எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு சோழன் கிட்ட வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. விடு நிலா, கவலைப்படாத, இதெல்லாம் நான் எப்போவோ ஃபீல் பண்ணிட்டேன், நீ இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற, எல்லாம் சரியாக போயிடும் விடு. என்ன ஒரு ரிசப்ஷன் தானே, எல்லாரும் போவோம், ரிசப்ஷன் முடிப்போம், என்ன 1 நாள் 2 நாள் இருப்போமா, அப்புறம் திரும்பவும் கிளம்பி நம்ம இங்கேயே வந்துட போகிறோம், கவலைப்படாத நிலா. ஏதோ அவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக அண்ணனும் சரின்னு சொல்லிச்சு, நானும் அதுக்காக தான் சொல்கிறேன். இதனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. தான் பொண்ணை அவர் திரும்பவும் சேர்த்துக்கிட்டாரு, மாப்பிள்ளையும் சேர்த்துக்கிட்டாரு, அவங்களுக்கு கிராண்டாக இவ்வளோ நாள் கழிச்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டு ரிசப்ஷன் வைக்கிறாரு அப்படின்னு அவர் எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கணும். உன் கூட அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்கன்றத அவரும் தெரிஞ்சுக்கணும்னு, ஊர் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் எவ்வளோ இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், வர வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாரும் 4 இடத்துல கேட்பாங்க, உன் பொண்ணு ஓடி போச்சாம இப்படி அப்படின்னு. அந்த கஷ்டமெல்லாம் அவருக்கு இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க கூட பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியணும்னு ரிசப்ஷன் வைக்கிறாரு போல இருக்குது. இதில் என்ன இருக்குது நிலா? ஆமாம், அவர் என்னெல்லாம் என்ன பண்ணாருன்றது எனக்கு தான் தெரியும். ஊருக்கு முன்னாடி மட்டும் நல்லவங்க வேஷம் எடுக்கணும்னு நினச்சா அப்படின்னுவோம். விடுநிலா, அது அவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரும் பிரச்சனை இல்லாமல் போகிற இடத்துல அவரும் 4 பேர் கேள்வி கேட்காம போயிட்டு அவர் பாட்டுக்கு பிஸ்னஸை பார்த்துட்டு வருவார் இல்லை, அதுக்காக தான் விடுநிலா அப்படின்றாங்க. அப்புறம் நீயும் கவலைப்பட மாட்ட, உன் அப்பா அம்மா, உன் சொந்தக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாம் வந்து இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தவங்க இப்போ உனக்கிட்ட அடிக்கடிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. நீ யாரும் இல்லைன்னு இனிமேல் ஃபீல் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு வருவாங்கல்ல, உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, வாழ்த்துவாங்க. அவங்க கூட எல்லாம் நீ கான்டாக்டில் இனிமேல் இருக்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் நிலா. இது அடுத்தடுத்து உனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சரி சோழன் அப்படின்னு அவ்வளோ தூரம் சோழன் எடுத்து சொன்னதுக்கப்புறமா நிலாமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சோழன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வராரு. படு நிலா தூங்கு அப்படின்னுவோம். தூக்கமே வரல சோழன் அப்படின்னுவோம். வா என் மடியில் படுத்துக்கோவா, நான் தூங்க வைக்கிறேன், கண்டிப்பாக தூக்க வரவா நிலா அப்படின்னு சோழன் மடியில் சாய்ச்சிக்கிட்டு நிலாவை தூங்க வைக்கிறாங்க. நிலாவுமே எல்லா கஷ்டத்தையும் மறந்து சோழன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா பயப்படுறதெல்லாம் சரிதான், அவர் அங்கே கூப்பிட்டு சாதாரணமாக ரிசப்ஷன் வைக்க மட்டும்தான் கூப்பிட்றாரா, இல்லை ஏதாச்சும் வில்லங்கத்தை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறாரா? நாம் அங்கே போய் நிற்கிறதுனால முழுக்க முழுக்க எல்லாமே அவருடைய செலவு தான், ஆனால் நம்மளை ஏதாச்சும் அங்கே கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்துவாரா, நம்ம
வீட்டு ஆளுங்கள்ல நமக்குன்னு இங்கே யாருமே இல்லை, நம்ம சொந்தக்காரங்க யாருமே இல்லை, மொத்த சொந்தக்காரங்களும் அவங்க ஆளுங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இதில் ஏதாச்சும் சிக்கல் வருமா அப்படின்னு சோழன் நிலா அந்த விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் 1க்கு 2 டைம் வந்து நல்லா யோசிக்கிறாரு. இன்னும் வந்து ரிசப்ஷன் வைக்கல, கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே என்ன ஏதுன்னு யோசிக்கலான்னு சோழன் நல்லா யோசிச்சு நைட்டு முழுக்க முடிவெடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து நடேசன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவீங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கிள் நான் சொன்னேன், அப்பா அம்மா கேட்கல அப்படின்னுவோம். சரி விடுமா, அவர் தான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டாருல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் அமைதியாக விட்டுடுறாரு. அடுத்து இவங்க உள்ளே போயிட்டு சேரன் அவர் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு நல்லா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிக்கலான்னு நினச்சி சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியா தலை சுத்துற மாதிரி இருக்கு. சிகரெட் அப்படியே கீழே போட்டுட்டு திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ சேரன் அப்பா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியில வந்தவர் பார்த்துட்டு பயங்கரமா ஒரே கத்து, நிலா சோழன் எல்லாரும் இங்க வாங்கப்பா, அப்பா எந்திரிங்க, அப்பா எந்திரிங்கன்னு எல்லாரும் ஓடி வராங்க. ஆனா என்னென்ன ஆச்சு அங்கிளுக்கு அப்படின்றாங்க. தெரியலப்பா நிலா, நான் சாப்பிட கூப்பிடலான்னு வரும்போது இங்க வந்து கீழே விழுந்து கிடக்குறாருப்பா, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னுவோம். அங்கிள் அங்கிள் பலவா தண்ணி கொண்டு வானுவோம். பல்லவன் ஓடி போய் தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, எந்திரிக்கிறதே கிடையாது. சரி ஹாஸ்பிட்டல் தூக்குங்க, ஒருவேளை சாப்பிடாததுனால இல்லை மாத்திரை இது கரெக்டாக எடுத்துக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட தெரியல, ஒருவேளை திரும்பவும் பிபி இது கம்மியாகி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா என்னவோ தெரியல, பிபி இருக்குதோ என்னவோ தெரியல, ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு நம்ம பாண்டி சொல்கிறாரு. அதுவும் சரிதான் அண்ணா, ஹாஸ்பிட்டல் போகலான்னா அப்படின்னு சோழன் கார் எடுங்கன்னு உடனே சரிங்க அப்படின்னு சோழனும் கார் எடுத்துகிட்டு அவங்கள ஏற்றிட்டு கிளம்புறாங்க. எங்கே சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, குடிக்காதீங்க சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொல்கிற எதையுமே காதில் போட்டுக்கிறதுல கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாரு, என்னாச்சோ அப்படின்னு சோழன் புலம்பிட்டே போகவும், சோழா நீ வேற ஒரு பக்கம் பயன்படுத்தாத, அமைதியே வண்டி ஓட்டுடா அப்படின்னு நம்ம சேரன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கப் நடந்துட்டுருக்கு. டாக்டர் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு குடிக்கிற பழக்கம் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்போ ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துடலான்னு அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு நிலா சரின்னு சொல்லிடுறாங்க. சேரன் பயப்படுறாரு. என்னப்பா நிலா டாக்டர் எதோ சொல்கிறாரு அப்படின்னுமோ. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, அவர் குடிக்கிறதுனால அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தானே பாடி செக்கப்பு, கவலைப்படாதீங்கண்ணே, அது செக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அங்கிள் வேணா எனக்கு எதுவும் இல்லை எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஆனால் இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறாரு, செக் பண்ணானதானே என்ன ஏதுன்னு தெரியும், அவருக்கு கிட்னி லிவர் இது ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்லண்ணே, சிகரெட் பிடிச்சி நுரையீரல் ஏதாச்சும் ஆயிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம்லண்ணே, நீங்கள் அமைதியாக இருங்கண்ணே, நம்ம ஆரம்பத்தில் இது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அவர் வேறு கண் வலி கம்மியாக இருக்கிறாரப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னுவோம். ஆனால் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் அங்கிளுக்கு எதுவும் ஆகாது, அவருக்கு பிபியாக தான் இருக்கும், கண்டிப்பாக திரும்ப வந்துடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஹாஸ்பிட்டல்லே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சோழன் சொன்ன மாதிரி எத்தனை தடவை நான் அவருக்கு சொல்கிறது, குடிக்க வேணான்னு நேற்று கூட சொன்னேனே, கேட்கவே மாட்டேன்றாரு, அந்த சிகரெட்டையும் குடியையும் விடாமல் குடிச்சு சந்தோஷத்தில் குடிக்கிறானே, எந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாருன்னு அப்படின்னுமோ. அது என்னமோ உண்மைதான்ப்பா, எப்போ சொல்கிறத கேட்டிருக்காரு இவர், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆயிருக்கும் அங்கிளுக்குன்னு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் டாக்டர் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, நடேசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்ல போகிறாங்கன்னா, இல்லை குடிச்சு சிகரெட் பிடிக்கிறதுனால அவரோட உடம்புல ஏதாச்சும் பார்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, சீரியஸாக இருக்குது அப்படின்னு டாக்டர் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.